லஞ்ச் பாக்ஸ் சீரிஸில் இன்றைக்கி பீஸ் டேக்கோஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கப் சோள மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, இது கூடவே உப்பு, சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது பிசையணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, சோளத்தை சேர்த்து ஒரு 3-4 விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு அப்புறமா நம்ம மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. துண்டா நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி, கரம் மசாலா, காரத்துக்கு வேணால் நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக சீரகப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ரோல் பண்ணி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியும் செஞ்சுட்டு அது மேலே நம்ம வந்து செஞ்ச இந்த ஃபில்லிங்கை வச்சு மேலே வந்து கொஞ்சமாக பீட்சா சீசனிங், அதுக்கப்புறம் சீஸ் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.